ஆண்டவர்கிட்ட நீங்க வந்து போயிட்டே இருக்கலாம். அவரை நீங்க ஆராதிச்சு நல்லவர், பெரியவர், உன்னதர், உயர்ந்தவர், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், நேசிக்கிறவர், விசாரிக்கிறவர், ஆதரிக்கிறவர், காப்பாற்றுகிறவர், அதை செய்றார், இதை செய்றார் நீங்க சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா உங்களை தன்னுடைய இரத்தத்தினால் விலை கிரயமா வாங்கி இருக்கிறார்னு தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க அவரை உரிமை பாராட்ட முடியும். இல்லாட்டி ஒரு ஸ்டெப் தள்ளி தான் நிக்க முடியும். அவர் வானா வரணும், போனா போனுங்கிற மாதிரி தான் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. இந்த இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் வெறுமனை அன்புள்ளவர் மாத்திரம் அல்ல. அவர் வெறுமனை இரக்கமுள்ளவர் மாத்திரம் அல்ல. அவர் வெறுமனை விசாரிக்கிறவர் மாத்திரம் அல்ல. நீங்க அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு உங்களுக்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தையே சிந்தி உங்களை மீட்டெடுத்தவர். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தள்ளி நிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒதுங்கி நிக்க வேண்டிய தேவையே இல்லை. இதுக்கு மேல வயல் நிலத்துக்கு வர முடியாம போயிருமன்னு சொல்லி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்றென்றைக்கும் இந்த இயேசுவோடு கூட உறவாடலாம்.